The Young's modulus of a steel is twice that of brass. Two wires of same length and of same area of cross section, one of steel and another of brass, are suspended from the same roof. If we want the lower ends of the wires to be at the same level, then the weights added to the steel and the brass wires must be in the ratio of. Okay, so question number 8. ரெண்டு ஒயர் இருக்குது ஒன்று ஸ்டீலால் மேடப்பாக இருக்குது, இன்னொன்று வந்து பிராஸால் மேடப்பாக இருக்குது. ஸோ எஸ்பின்னு வச்சுப்போம். ஓகேவா? ரெண்டுமே வந்து சேம் லென்த் சேம் ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷனில் இருக்குது. அப்போ அதோட மீனிங் என்ன? சேம் சேம் லென்த்னா இதுக்கும் சேம் எல். ஓகேவா? ஸோ சேம் ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் சேம் லென்த்தில் இருக்குது. இப்போது நான் ரெண்டு சைடும் வந்து ஒரு வெயிட் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் வெயிட் ஆட் பண்ணால் அவங்க என்ன சொல்ல வராங்க, இது ரெண்டுமே இப்போ வெயிட் ஆட் பண்ணிங்கன்னா இதோட லென்த்தில் சேஞ்சஸ் ஏற்படும், இதோட லென்த்தில் சேஞ்சஸ் ஏற்படும். ஓகேவா? இவங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, எனக்கு சேம் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் தான் ஏற்படணும் அப்படின்னா நான் எவ்வளோ வெயிட்டை இங்கே ஆட் பண்ணுங்கிறது கொஸ்டின். ஓகேவா? யங்ஸ் மாடல்ஸோட ரிலேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்டீலோட யங்ஸ் மாடல்ஸ் எப்படி இருக்குன்னா பிராஸோடதில் ட்வைஸாக இருக்குது. அப்போ 2 × y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ யங்ஸ் மாடல்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், தட் இஸ் F/A டிவைடட் பை ΔL/V. ஸோ ஃபோர்ஸுங்கிறது இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வெயிட். ஸோ W/A எப்படின்னு சேஞ்ச் ஆகிறப்போ L/ΔLன்னு மாறும். கரெக்டாக? ஸோ இது ஸ்டீலுக்கு ஒயின் அந்த சைட். இப்போது ஏஎல் ΔL எல்லாமே சேமாக இருக்குங்கிறது தானே கண்டிஷன். ஸோ எல்லாமே நம்ம எடுத்துடுறோம். இப்போ இங்கே பேலன்ஸ் இருக்க டேர்ம் என்னென்னா வெயிட்டும் யங்ஸ் மாடுலஸும். ஓகேவா? ஸோ W1/Y1 = W2/Y2. ரெண்டும் சேமாக இருக்கணுங்கிறது தானே கண்டிஷன். அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். கரெக்ட்? ஸோ அதனால் என்ன வெயிட் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க, அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ W1/W2 = Y1/Y2 வரும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்ல, Y1 = 2 × Y1 நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 2 கிடைக்குது. ஓகேவா? ஸோ யங்ஸ் மாடல்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க ஸ்டீலுக்கும் பிராஸ்க்கும் என்ன கண்டிஷன்னு. ஸோ அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரோம்.